இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ போகணும்? ராஜசாப் அந்த படத்தோட ட்ரெய்லர் விட்டுருக்காங்க, அதான் பார்க்கலாமா? பாட்டிமா, இந்த உலகத்துல எல்லாத்தையும் மறக்கக்கூடிய வியாதி உனக்கு இருந்தாலும் அவரை மட்டும் நீ மறக்கவே மாட்டேங்கிற. கங்கம்மா, உன் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லவ் யூ. ஆகட்டும் ராஜா சாப். ஏய் கனகராஜ், எனக்கும் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நிறைய ஆசை. உன்னை ரொம்ப மிஸ் பண்ண. ஆத்தாவா? சிக்குன்னு தானா வந்து பொருள மாட்டிக்கிட்ட. மிஸ் யூ டூ ராஜா. இந்த வீடு ஒரு மாய வீடு. இங்க வரத்தான் முடியும். வெளியே போனா உங்க தாத்தாவோட கையெழுத்து வேணும். Things, paintings, architecture ஒவ்வொன்றுத்தையும் ஹிப்னடைஸ் பண்ணி நீங்க ஒரு டிரான்ஸ்குள்ள மாட்டிக்கிற மாதிரி பண்ணியிருக்கான். தாத்தா வந்துட்டாடா. யாரு எதுல வீக்கா இருக்காங்களோ அதைத்தான் டார்கெட் பண்றாங்க. சாதாரண பெண் கங்கம்மா கிடையாது, கங்கா தேவி. தேவநகர சமஸ்தான ஜமீன்தார் ராணி கங்கா தேவி. வேறு உலகத்தை உருவாக்கி அந்த உலகத்தில் நாம எங்க அவன் கூட சண்டை போடணும். இங்கிருந்து உன் கால் நகரணும்னா அதுக்கு என்னடா இப்ப? He took him into his trance. சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனால் பிரபாஸ் இப்படி ஒரு படம் அடிப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது தேட்டரில் பார்க்கும்போது நல்லா இருக்கும். ஆனால் ஃபேண்டசியான ஒரு படம் வந்து நல்லா தான் இருக்கும். நல்லாதான் இருக்கும். வித்தியாசமா நடிச்சாதான் நல்லா இருக்கும். ஆமா, இதுல வந்து லாஜிக்லாம் பார்க்காங்க தயவுசெய்து. அதே அது எப்படி தூக்குறது, இது எப்படி ஃபேண்டசின்னு வந்துச்சுன்னா அது லாஜிக்கே கிடையாது. இந்த படம் ஃபுல்லாவே லாஜிக்லாம் தான் இருக்க போகுது. அது அதை போட்டு இதை எப்படி அடிச்சாரு, அது எப்படி அடிச்சாரு, இது எப்படி முடிஞ்சு அப்படின்னு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்